ஒன்றுக்கு பேட்டி அளித்த நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் நீதித்துறையை அவமதிக்கக்கூடிய வகையில் நீதிமன்ற செயல்பாடுகளை மோசமாக விமர்சித்து ஆபாச வார்த்தைகளால் பேசியதாக கூறி வழக்கறிஞர் சார்லஸ் அலெக்சாண்டர் என்பவர் தான் தமிழக டிஜிபிக்கு புகார் ஒன்றை அளிக்கிறார். அந்த புகார் மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்ற ஒரு கோரிக்கையை முன்னிறுத்தினார். மேலும் அந்த புகார் மீது நடவடிக்கை எடுக்க கோரி எழும்பூர் நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றையும் தாக்கல் செய்திருந்தார். அந்த வழக்கை தள்ளுபடி செய்து எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த உத்தரவை ரத்து செய்து தன்னுடைய புகார் மீது நடவடிக்கை எடுக்க கோரி வழக்கறிஞர் சார்லஸ் அலெக்சாண்டர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்கிறார். இந்த மனு என்பது நீதியரசர் வேல்முருகன் அவர்கள் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. அப்போது சீமான் பேசிய பேச்சுகளுக்கு எதிராக வழக்கு தொடர்வதாக இருந்தால் 100 வழக்குகளாவது தொடர்ந்து இருக்க வேண்டும் என கருத்து தெரிவித்தார். கடந்த 20 ஆண்டுகளாக அவருடைய பேச்சை கேட்கவில்லையா, இப்போதுதான் நீங்கள் முதல் முறையாக கேட்கிறீர்களா என்று மனுதாரர் தரப்பிற்கு கேள்வி ஒன்றை எழுப்பினார்கள். அதற்கு பதிலளித்த வழக்கறிஞர் ஏற்கனவே 4 வழக்குகள் அவர் மீது தொடரப்பட்டு அவை எண்ணிடப்படவில்லை என்று தெரிவித்தார். பின்னர் பென்டிரைவில் உள்ள அவருடைய பேச்சை கேட்ட பின்பு இந்த வழக்கு தொடர்பாக உத்தரவு பிறப்பிப்பதாக கூறி இந்த வழக்கை ஜூன் மாதத்திற்கு தற்போது தள்ளி வைத்துள்ளார்கள். தங்களுடைய தகவலுக்கு நன்றி மகேஸ்வரி.